வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் 46வது மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11க்கு உள்ள என்ட்ரி ஃபீஸை கம்மி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, இதுல முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5+1 அந்த 6 பிளேயர் செலக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இருக்குது. அதுல 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம். 11 பிளேயர் கூட கிரியேட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் 6 பிளேயர் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. சோ இன்னைக்கு பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிச்சு தான். சோ சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் 66 மீட்டர் ஆஃப் சைடும் 67 மீட்டர் லெக் சைட்லயும் ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 78 இருக்கிறதுல இந்த சீசன்ல ஹையஸ்டா போட்டாங்க. இல்ல 80 போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 78 வந்து சிஎஸ்கேல வந்து ஹையஸ்டா போட்டிருக்காங்க. சோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிச் வந்து நல்ல பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு டியூ ஃபேக்டர்னால பால் அந்த ஒரு வண்டி ஓடம் தண்ணி அடிச்சுட்டு ஏதோ இழுத்துட்டு போற மாதிரி அதெல்லாம் ஃபுல்லா நனைஞ்சு போய் தான் இருந்தது. ஸோ டியூ ஃபேக்டர் ரொம்பவே இந்த கிரவுண்ட்ல வந்து இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து அதை கண்டிப்பா அட்வான்டேஜஸா போய் முடியும். ஸோ ரெக்கார்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மேட்சஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடா வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படி ஸ்டோயினிஸ் ஒன் மேனா நின்று வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஃபாஸ்ட் தான் இந்த மேட்ச்ல 7 விக்கெட்டுமே எடுத்தாங்க. கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணாங்க. ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்லயும் சிஎஸ்கே வந்து 63 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஃபுல்லா ஃபாஸ்ட் தான் சப்போர்ட், இங்கேயும் ஃபுல்லா ஃபாஸ்ட் தான் சப்போர்ட், சிஎஸ்கே தான் வின் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே ஹோம்ல தோக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் 4 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஹோம்ல. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பா அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. அதாவது மொத்தம் 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டாட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு தான். லாஸ்ட் மேட்ச் கூட நான் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த பிச்சில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, அதனால லக்னோ வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஹோம்ல வந்து சிஎஸ்கே 3க்கு 3 வின் பண்ணி இருக்கிறாங்க. ஒருவேளை அது மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ ரெக்கார்ட் வைஸா பார்த்துட்டோம். அடுத்து வந்து 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸும் 170 189க்குள்ள 2 இன்னிங்ஸும் 90+ பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் லக்னோ 213, லோ ஸ்கோர் கேகேஆர் 137க்கு 9 விக்கெட் விட்டுருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சுக்கான ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 20 மேட்ச் ஆடி இருக்காங்க 2 டீமுமே. அதுல சிஎஸ்கே 14 வின் பண்ணியிருக்காங்க, 6 தான் வந்து எஸ்ஆர்எச் தோத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. 6 மேட்ச் தான் எஸ்ஆர்எச் வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 223, லோ ஸ்கோர் 132, ஹை ஸ்கோர் 192, லோ ஸ்கோர் 134. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து பாத்துக்கலாம். இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பாத்திரலாம். சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து எப்படி எஸ்ஆர்எச் பவுலர் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ருத்ராஜ் கைக்வாட் வந்து சபாஸ் அகமட் பால்ல 2 டைமும், கம்மின்ஸ் பால்ல 1 டைமும், நட்ராஜன் பால்ல 2 டைமும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. குறிப்பா சபாஸ் அகமட் பால்ல தான் லாஸ்ட் டைமும் அவுட் ஆனாரு. அடுத்து ரஹானே வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பால்ல 6 டைம், உனட்கட் பால்ல 3 டைம், வாஷிங்டன் சுந்தர் மார்க்ரம் பால்ல 1 டைம், கம்மின்ஸ் பால்ல 2 டைம், நட்டு பால்ல 1 டைம். லாஸ்ட் டைமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் உனட்கட் பால்ல தான் அவுட் ஆனாரு. 6 வாட்டி பூவி பால்லையும் 3 வாட்டி உனட்கட் பால்லையும் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிவம் துபே கம்மின்ஸ் பால்ல 1 டைமும், நட்ராஜன் பால்ல 1 டைமும் அவுட் ஆயிருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா புவனேஸ்வர் குமார் பால்ல 1, உனட்கட் பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 2, நட்ராஜன் பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்கிறாரு. தோனி வந்து யான்சன் பால்ல 1, மார்க்கண்டே பால்ல 1, உனட்கட் பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 2, நட்ராஜன் பால்ல 2 விக்கெட் விட்டுருக்காரு. நம்ம ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் பால்ல 1, யான்சன் பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பவுலர்ஸோட பேட்டில். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சபாஸ் அகமட் தான் ருத்து விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுது. சில மேட்ச் வந்து ஒர்க் ஆகாது.
ஸோ எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஃபேண்டசி கேம் தான். இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நட்ராஜனோட நேம் வந்து பாருங்க ஒரு 5 பிளேயர்ஸ்ட வந்திருக்கு. ஸோ நட்ராஜ் நட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மின்ஸோட நேமும் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. ஸோ பேட் கம்மின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வேணும்னா வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா பூவியில உனட் கேட்டுறீங்களா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டில் வைஸா பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் கொஞ்சம் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு, அதுவும் பாத்துக்கோங்க. அடுத்து எப்படி எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே பவுலர்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அபிஷேக் சர்மா வந்து முகேஷ் சௌத்ரிட்ட ஒரு டைமும், ஷதுல் தக்கர்ட்ட 2 டைம், ஜடேஜாட்ட ஒரு டைம், தீபக் சகார் பால்ல 2 டைம். ஸோ தீபக் சகார் பால்ல அவுட் ஆறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இன்னிங்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல தீபக் சகாரோட அட்டாக் இருக்கும். ஸோ தீபக் சகார் பால்ல அவுட் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹெட் பாத்தீங்கன்னா மொயின் அலி பால்ல 2, ஜடேஜா பால்ல 2, தீக்ஷானா பால்ல 1. ஸோ ஸ்பின்னு கிட்ட வந்து கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்காரு. ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஸ்பின்னரை வச்சு தூக்குனா தூக்கிடுவாங்க. அடுத்து மார்க்ரம் வந்து ஜடேஜா பால்ல ஒரு டைம், ஷதுல் தக்கர் பால்ல 2 டைம், தீபக் சகார் பால்ல ஒரு டைம், தீக்ஷானா பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா பால்ல ஒரு டைம், ஷதுல் தக்கர் பால்ல 2 டைம், பத்திரானா பால்ல ஒரு டைம், தீக்ஷானா பால்ல 2 டைம். ஸ்பின் பால்ல கொஞ்சம் இவரும் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் பால்ல தான் அவுட் ஆகி போனாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமட் மொயின் அலி பால்ல ஒரு டைம், பத்திரானா பால்ல ஒரு டைம், தீக்ஷானா பால்ல 2 டைம் வந்து விக்கெட்டா இருக்கிறாரு. ராகுல் திரிபாதி இம்பாக்ட் சப்பா வரலாம். முகேஷ் பால்ல ஒரு டைம், ஜடேஜா பால்ல 3, ஷதுல் தக்கர் பால்ல 1. ஸோ இது எல்லாரும் பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தீபக் சகார், ரவீந்திர ஜடேஜா, ஸோ இந்த 2 பேருக்குமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் பத்திரானா வந்து புது பவுலர், லாஸ்ட் இயர் தான் வந்ததுனால அவர் பெருசா விக்கெட் எடுக்கல. பட் இந்த சீசன் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ பத்திரானாவுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல நமக்கு. ஸோ மிச்சலை வெளியே வைக்கிறாங்களா, ரவீந்திராவை ஓப்பனிங் கொண்டு வராங்களா பழையபடி? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா பிளமிங்கே வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம நியூஸ்ல பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே 11 கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால என்ன மாதிரியான சேஞ்ச் அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி விளையாண்டு முடிச்சிட்டாங்க, அடுத்த பாதி விளையாட போறாங்க. அதுல எல்லாமே வின் பண்ணாதான் சிஎஸ்கேல குவாலிஃபை ஆக முடியும். அட்லீஸ்ட் லக்னோ கூட 2 மேட்ச் ஆடி 2மே தோத்து போயிட்டாங்க. அட்லீஸ்ட் 1 வின் பண்ணியிருந்தா கூட அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பார்க்கலாம் என்னைக்கு எப்படி டீம் செட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளும் பார்க்கலாம். ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ருத்ராஜும் ரவீந்திராவும் தான் இருக்கும். ஏன்னா ரவீந்திரா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து மிச்சலும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தல. அதனால ஓப்பனிங் வந்து ரஹானை இறக்கி விட்டு அவரே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆட வைக்க முடியல, ரஹானையால பெருசா ஆட முடியல. அதுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா 1 டன் பொசிஷன்ல ஆடும்போது கூட ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்த ரஹானையாலும் ஓப்பனிங் வந்து பெருசா ஆட முடியல. ருத்ராஜ் கைக்வாட் சொல்லே வேணாம், எல்லா மேட்சுமே கேப்டனா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மொயின் அலி சிஎஸ்கே மாதிரி பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் பவுலிங் பண்ணலாம். பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. பட் பேட்டிங் வந்து கொஞ்சம் ரேர் தான். டாப்ல வந்து விக்கெட் போனாதான் வந்து இறக்குவாங்க. சிவம் துபே இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சமீர் ரிஸ்வி இந்த மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஷதுல் தக்கர்லாம் எடுத்துட்டு வர்றதுனால எக்ஸ்ட்ரா பவுலிங் எடுத்துட்டு வர்றதுலே ஒரு மைனஸ் அப்படின்னு தோணுது. ஏன்னா தேஷ்பாண்டேக்கு 4, முஸ்டபிஸுக்கு 4, பத்திரானாக்கு 4, தீபக் சகாருக்கு 4, ஜடேஜாக்கு 4. ஸோ ப்ராப்பரா 5 பவுலர் 20 ஓவர். யாருக்காச்சும் ஒரு நாள் சரியில்லைன்னா மொயின் அலி ஒரு 2 ஓவரோ 3 ஓவரோ பவுலிங் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னமும் தேஷ்பாண்டே அது இதுன்னு வச்சுக்கிட்டு அவங்க குழப்பற மாதிரி இருக்கு. அதனால சமீர் ரிஸ்வியா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். அண்ட் டோனி சொல்ல வேணும், ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஓவர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான். 1 ஓவர் வராரு, 2-3 6 அடிக்காரு, கிளம்பிடுறாரு. ஜடேஜா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா 3 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. பட் சிஎஸ்கே பிச்சில் ஆடுறாரு. ஸோ இன்னைக்கு ஜடேஜாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தீபக் சகார் இந்த சீசன் வந்து எல்லா சீசன் மாதிரியும் இல்ல, கொஞ்சம் விக்கெட் வந்து கம்மியா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பத்திரானா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் தான். முஸ்டபிஸ் ரகுமோட விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. தேஷ்பாண்டே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பவுல் பண்ணாரு. எக்கனாமி ஓகேவா பவுல் பண்ணாரு. பட் விக்கெட் வைஸா பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். மொத்தமா பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 4 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜடேஜா ஒரு 4 ஓவர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்திரானா ஒரு 4 ஓவர், அடுத்து முஸ்டபிஸ் ரஹ்மான் ஒரு 4 ஓவர். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர் கவர் பண்ணாலே போதுமானது T20 பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹைக்வார்டு,
சிவம் துபே. இந்த ரெண்டு பேருமே காமன் பிக்ல வச்சுக்கோங்க. ரவீந்திரா ஆடுனா ரவீந்திரா எடுங்க, இல்ல அப்படின்னா ரஹானே இல்லைன்னா அந்த இடத்துல மொயின் அலியை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க வந்து யோசிங்க. திடீர்னு மொயின் அலி வந்து சிஎஸ்கே பிச்சிலலாம் மொயின் அலி 4 விக்கெட் 3 விக்கெட்லாம் எடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு டேன் கிடைச்சி எடுத்தாருன்னா சோலி முடிஞ்சு. அதனால அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமையும் போட்டு பொலன்னு தள்ளிட்டு கடைசியில நம்ம ஆர்சிபி கூட வந்து பாத்தீங்கன்னா கேவலமா தோத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ரொம்ப அவசரம். அதாவது டார்கெட் 200, பிச்சில் ஒண்ணுமே இல்லை, வந்தா வருதுன்னு அடி. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சுத்துறோம், ஒரு 300 அடிக்குன்னு ஒரு எய்ம் இருக்குன்னு பரவாயில்ல. டார்கெட்டே 200 தான், கொஞ்சம் பொறுமையா ஆடுறதுக்கு வழி இல்லை. எல்லாருமே அதே மாதிரி தான் ஆடுறாங்க. ஸோ அபிஷேக் சர்மா ஹெட், மார்க்ரம், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், சமாடு, இந்த 6 பேட்டிங்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா காமனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஹெட், கிளாசன், அடுத்து வந்து அபிஷேக் சர்மா. இந்த 3 பேரையுமே எல்லாரோட ஸ்மால் லீக் டீம்ல நீங்க பார்க்கலாம். அடிஷனலா வந்து நிறைய பேர் வந்து நான் மார்க்ரம்லாம் எடுப்பாங்களா, மார்க்ரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல தான் எடுத்திருப்பேன் நினைக்கிறேன், ஒரு மேட்ச்ல கூட எடுக்க மாட்டேன். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. மொத்தமே பாருங்க, இந்த ஒரு மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, இந்த மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, இந்த மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு பவுலர் எடுத்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நட்டுலாம் எல்லா மேட்சும் விக்கெட், மார்க்கண்டே ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் விக்கெட், கம்மின்ஸ் எல்லா மேட்சுமே விக்கெட். அப்படிங்கும் போது ஒரு குறையாம 30+ பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இதுல ஒரு ஃபெயில், இதுல ஃபெயில், இதுல ஃபெயில், இதுல ஃபெயில், இதுல ஃபெயில், இதுல ஃபெயில். சோ அதுக்காக தான் நான் மார்க்ரமுக்கு போயில பவுலிங் ஆப்ஷன் போவேன். ஆனா இன்னொரு முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்ரமோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 80 வரைக்கும் இருக்கு, 70ல இருந்து 80% இருக்கு. ஒருவேளை மார்க்ரம் வந்து ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணாருன்னா நீங்க தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா மார்க்ரம் அன்னைக்கு 50+ ரன் ஸ்கோர் பண்ற அன்னைக்கு நீங்க மார்க்ரமுக்கு பதிலா நீங்க ரிஸ்கா வந்து, நான் வந்து எல்லாருமே மார்க்ரம் எடுப்பாங்க, நான் வந்து உணர்கட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு சொல்றேன், அன்னைக்கு மேட்ச்ல உணர்கட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா கூட போதுமானது, நம்ம மார்க்ரம் பாயிண்ட ஈக்குவல் பண்ணிடலாம். அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாள் மார்க்ரம் எடுக்கல. பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து மார்க்ரம் ஆடுவாரங்கிறதே டவுட் தான் எனக்கு. பிலிப்ஸை கூட அவங்க இறக்கி பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த 6 பேட்டிங்ல அபிஷேக் சர்மா, ஹெட், கிளாசன், இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் 4ஆவது மார்க். ஆனா நீங்க வந்து இந்த நிதிஷ் ரெட்டிங்கிற பிளேயரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு லாஸ்ட் மேட்ச்மே பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஷாட் அடிச்சு இந்த பின்னாடி அடிக்கணும்னு சொல்லி அவுட் ஆகி போயிட்டாரு 13ல. ஆனா அவருக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால ஃபோக்கஸ் பண்றவங்க தைரியமா கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். மார்க்ரம் எடுக்கிறதுக்கு நிதிஷ் ரெட்டி எவ்வளவு ஓகே தான். அடுத்து சபாஸ் அகமடை பத்தி நான் சொல்லும் போது சைலண்டா பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். எல்லா மேட்சுமே பாருங்க பெர்சன்டேஜ் செலக்டட் வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30% தான் அவர் எடுக்கிறாங்க. ஆனா அவரோட பாயிண்ட் வந்து உண்மையில நல்ல பாயிண்ட்ஸ் எல்லா மேட்சுமே, ஒரு சில கணிசமான பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மின்ஸ் விளாண்ட எல்லா மேட்சுமே 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். பூவி 4 ஓவர் போலிங் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவரோட நிப்பாட்டிட்டாங்க. நட்டு 4 ஓவர் போலிங் பண்ணி டெத்ல போல் பண்றாரு, விக்கெட் கிடைக்கும். மார்க்கண்டே பாத்தீங்கன்னா 2வது மேட்ச் மட்டும் தான் அவர் விக்கெட் எடுக்கல, மீதி எல்லா மேட்சுமே விளாண்ட மேட்ச் எல்லாமே விக்கெட் ஓரளவுக்கு எடுத்திருக்கிறாரு. 4வது மேட்சும் விக்கெட் எடுக்கல. அண்ட் உணர்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு வாஷிங்டன் சுந்தர் எடுக்க மாட்டாங்க, உணர்கெட்டை எடுத்துட்டு வரக்கான வாய்ப்பு இருக்கணும், ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க, சபாஸ் கூட மார்க்கண்டையும், அதனால 4 ஃபாஸ்டோட தான் வருவாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4வது ஆப்ஷன்ல நட்டு, 5வது ஆப்ஷன்ல கம்மின்ஸ், 6வது ஆப்ஷன்ல மார்க்கண்டே இல்லைன்னா சபாஸ் அகமட கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா சபாஸ் அகமட் பேட்டில் ருத்ராஜ் எல்லாம் கொஞ்சம் விக்கெட் எடுக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ரிஸ்க் எடுத்திருக்கேன், அதே சொல்றேன். கிளாசன், ஹெட், கம்மின்ஸ், நட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா மட்டும் எடுக்கிறவங்கிறவங்க வந்து தேஷ்பாண்டே இடத்துல அபிஷேக் சர்மாவை எடுத்துக்கோங்க. மற்றபடி தீபக் சகார் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட், தீபக் சகாருக்கு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்டபிசூர் ரஹ்மானையும் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுடைய விருப்பம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. தீபக் சகாருக்கு பேரா முஸ்டபிசூர் ரஹ்மான், இல்லைன்னா தேஷ்பாண்டேக்கு பேராவும் முஸ்டபிசூர் ரஹ்மான் எடுத்துட்டு இந்த 2 பேருக்கு பேரா அபிஷேக் சர்மாவும் எடுக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருக்கு அபிஷேக் சர்மா இல்ல ஹெட் 2ல யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஃபிளாப்பான கூட போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ருத்துவ கேப்டன் ஆகவும், வைஸ் கேப்டன் வந்து ஹெட், இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா பத்திரனா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா நட்டு. இந்த 2 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். 2 விக்கெட் எடுத்தா கூட நமக்கு ஒரு 60 பாயிண்ட் பிளஸ் கிடைக்கும். ஸோ வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க கிளாஸனை கூட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரம்ப்பை வந்து சிவம் துபே, நிதிஷ் ரெட்டி, நட்ராஜன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே, அஜாங்கே ரஹானே இவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தைரியமா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.